வணக்கம். எஸ்என் தமிழா சேனல் தான் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம மேலூர் மாடு சந்தையில் வீடியோ ஃபுல்லாக எடுத்திருக்கோம். அதை அப்புறம் பாருங்கள். மாடு பூராமே எவ்வளோ மாடு வந்திருக்கு என்னன்றது தெரியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க நிறையா இருப்பீங்க. அவங்க அப்புறமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். அதை அப்புறம் பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். இன்றைக்கி இது பூராமே இந்த நாட்டு மாடு காளை மாடு எல்லாமே வந்திருக்குச்சு. அது காலெல்லாம் நல்ல காலை தான், நல்லா உயரம் தரம் நல்லா இருந்துச்சு. அது கொஞ்சம் லைட்டாக கொடுவம்பு, மற்றபடி உயரம் தரத்தில் எல்லாமே நல்லா இருப்பாருங்க. அடிமர அதுக்கு கொஞ்சம் கொம்படி மட்டும் உயரம் இருந்தால் நல்லா இருந்துங்க அந்த மாடு. அதுபோக அந்த அங்கிட்டு ஒரு கண்டு ஒன்று கிடக்கு. இந்த காளைக்கு கொம்பு கொஞ்சம் குத்தி குத்தி அதை இது பண்ணி வச்சுருக்கு. கொம்பை கொஞ்சம் தேய்ச்சி வச்சுருக்கு. இல்லைன்னா மாடுலாம் நல்லா ஓரளவுக்கு நிதானமான மாடு, நல்லா உடம்புலாம் நல்லா இருக்குது. இந்த கண்டு கொஞ்சம் கேடித்தனம் பண்ணுது போல். அதே ரெட்டாவரில் நல்லா போட்டு பயங்கரமாக கட்டி வச்சுருந்தாங்க. இது பாருங்கள், நல்லா பையாம்பளை கிடக்கிற மாடு, நல்ல எடை நல்லா இருக்குது. ஆனால் பசு மாடு விலைவாசி கூடுதலாக தான் இருக்குது. இந்த கால் நல்லா முக லட்சணம், உடம்பு உயரம் தரம் கும்படி எதுவுமே குறை சொல்லாத அளவுக்கு நல்லா இருக்குது மாடு. நல்ல டைப்பான மாடு. இந்த மாதிரி மாடு வருதுன்னா இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா மாடு பூராமல் நல்ல மாடு வந்துருந்துச்சு, நிறையா மாடுங்க. ஆனால் என்ன விலை வச்சு என்னன்ற விவரம் தெரியலை. நம்ம ஒருத்தர் பசு மாடு பார்க்குறக்காண்டி அலைஞ்சோம். பசு மாடுகள்லாம் விலை கிடைக்கல, அந்த அளவுக்கு இருக்குது மாடு. இளங்கன்னு மாதிரிலாம் ரொம்ப தீயாக விற்கிது. இதெல்லாம் நல்லா உடம்பு, நல்லா உயரம் தரம் எல்லாமே இருக்குது மாட்டில். இந்த கண்டையுமே பாருங்கள், மீடியமான உயரம் தான். ஆனால் மாடு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் மாடாகும்போது. இந்த அங்கிட்டு ஒன்று கிடக்கு பாருங்க, அதெல்லாம் சூப்பராக இருக்குது. மயிலெல்லாம் அருமையாக இருந்துச்சு. இது பாருங்கள், நல்லா கொம்படி எல்லாமே இருக்குது மாட்டில். உயரம் தரம் எல்லாமே இருந்துச்சு மாட்டில். ஃபோன் நம்பரோடு இருக்குது மாடு. அதுபோக நம்ம சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாட்டு வியாபாரிகளுக்கும் வீட்டில் விற்கிறவங்களுக்கும் இன்னும் அதாவது ஓடிக்கிட்டே தான் இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், சூப்பர் மாடு. மாடுகளை வளர்த்து நம்ம இங்கே விற்றுத்தே ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா எம்பிட்டு நாளைக்கு நம்ம பார்க்க முடியும், அந்த மாதிரி தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் என் வளர்ப்புக்காரர்களை பார்த்து கொடுத்துட்டு நல்லபடியாக வளர்க்குற மாதிரி பார்த்துக்குங்க. அவ்வளோதான் நம்மளால சொல்ல முடியும். இதெல்லாம் நல்லா இருக்குது. நல்லா தலை செட்டு சூப்பராக இருக்குது மாடு. நல்லா அகலமாக நல்லா இருந்துச்சு மாடு. பல் இப்போ தான் சேர்ந்துருக்கேன், இல்லைன்னா 6 பல்லாக இருக்கும் அப்படின்னு இருந்தாங்க. இதெல்லாம் கட்டை மாடு, நல்லா கட்டின்னு தான் நல்லா தான் இருந்துச்சு அந்த மாடு. இப்படி தான் இந்த மாதிரி மாடு நிறையா வந்துருந்துச்சு. இதெல்லாம் பாருங்கள், நல்லா உயரம் தர இருக்குது மாட்டில். ஆனால் கொஞ்சம் வடன்னு கிடக்கு. என்ன பிடிச்சி என்னன்னு தெரியலை. நம்ம நல்லா நாட்டு மாடு, கொம்புமாக கிடக்கு பாருங்க. அது பூரா இந்த வாரத்தில் எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு மாடு பூராமே நல்லா மாடு நிறையா வந்திருக்கு. அதெல்லாம் டேப் அடிச்சுருக்காங்க. நல்ல மாடு, வெயிட்டு சரியான வெயிட்டு, சூப்பர் மாடு. நல்லா உயரம் தரம் எல்லாமே இருக்குது மாடு. நல்லா காணும். தும்முலாம் எவ்வளோ இதாக இருக்கு பாருங்க. மாடு நல்லா வெயிட்டு மாடு. மாடு சும்மா வீட்டில் நடந்தாலே போதுன்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பாருங்கள், நல்லா கண்டு தான் இந்த கண்டு நேரம். எவ்வளோ விற்றா என்னான்னு தெரியல. கண்ணு மொழி நல்லா உருட்டுது, நல்லா உருட்டு. நம்மளும் பூராமே சந்தையில் ஃபுல்லாக எடுத்து ஃபுல்லாக போட்டுக்க மாடுகளை. அது போக பாருங்கள், சந்தைக்குள்ளேயும் நல்லா கூட்டம் இருக்குது, இன்னுமே இருக்குது, இன்னும் குறையில. நல்லா இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி லேட்டாக வரைக்கும் மாடு வந்துக்கிட்டே இருந்துச்சு. மாடு பூராமே வர விற்றுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு வாரம் இதாக இருக்கும், ஒரு வாரம் நல்லா இதாக சுல்லுன்னு இருக்கும். அப்படி தான் இருக்குது. அதுபோக யார் மாடு கண்டு வேணும்னாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. நம்மகிட்ட காலங்கண்டு எது இருந்தாலும் எது வேணாலும் சொல்லுங்கள், வாங்கி தருவோம் நல்லபடியாக. அப்புறம் நம்ம இதில் பக்கத்தில் ஒரு கிடேரி கண்டு, ஜாதி கண்டு கிடக்கு செவலை. நம்ம இதில் இருக்குது, வேணும்ன்றவங்க தொடர்பு கொள்ளுங்கள். சின்ன கண்டு, வளர்ப்பு கண்டு யாருக்கும் தேவைப்பட்டால் மதுரையை சுற்றி அந்த சரௌண்டிங்கில் யாரும் கேட்டாலும் வேணும்னா தொடர்பு கொள்ளுங்க, நம்ம எடுத்து தருவோம். அப்புறம்
காலங்கண்டுமே கடமாடு கண்டுகளை எடுக்கதையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். விலைவாசிகள் கூட கிடைக்கிது. நம்ம இங்கே வந்து கேட்டால் கம்மியாக தான் சொல்கிறாங்க. கேட்குற ஆள் கம்மியாக தான் கேட்குறாங்க. அதனால தான் எடுக்க முடில. ஏற்கனவே ஒருத்தர் புதுக்கோட்டைக்காரர் ஒருத்தர் வந்து நம்மகிட்ட வந்து கண்டு கேட்டாப்புலன்னு நம்ம கண்டு வந்து ஒரு பொட்டக்கண்டா கேட்டாப்புல. எனக்கு 10 கண்டு வேணும்னேன்ட்டு ஓயாமல் நான் ஃபோன் அடித்தாப்புல. கேட்டுட்டு எல்லாமே பேசி விலையெல்லாம் பேசி தீர்த்து எல்லாம் இது பண்ணிவிட்டு ஒரு ஆள்கிட்ட ஒரு 6 கண்டு, அப்புறம் ஒரு ஆள்கிட்ட ஒரு 5 கண்டு இருந்துச்சு. ஒரு ஆள் கூட அட்வான்ஸ் வாங்கலை பாவம். இன்னொருத்தர் அட்வான்ஸ் வேணும்ட்டாப்புல. சரின்ட்டு போட்டுட்டு நாளை கழிச்சு தானே பிடிக்க போகிறோம்னு சொல்லிட்டு டக்குன்னு கொடுத்துட்டு ஒரு 1000 அட்வான்ஸை போட்டு விட்டான். சரின்ட்டு அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டால் வீட்டில் வேணாம்னு சொல்லிட்டாங்கண்டாப்புல. அட்வான்ஸு போட்டதுக்கப்புறம் வேணாம்னு சொல்லி முதல்ல உன்கிட்ட கேட்டதுக்கு என்ன சொன்னேன் அப்படின்ட்டு எல்லாம் இது பண்ணேன். கடைசி வரைக்கும் அப்புறம் போட்டு விடலை. சரின்னு போச்சு. எனக்கு 1000 போச்சு. என்ன பண்ணுறது? அது மாதிரி யாரும் தேவைப்பட்டால் உடனே கால் பண்ணுங்கள். கால் பண்ணி பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. சும்மா போட்டு இது பண்ணி கடைசி வரைக்கும் இது பண்ணி எனக்கு வெட்டி செலவழுத்து விடாங்க. பெட்ரோல் போட்டு அலைஞ்சு திரிஞ்சு எல்லாம் வைக்கிறான். இப்படிலாம் இது பண்ணாங்க. சரி வேறு விடுங்க. என்னது, ஒரு சில பேர் அந்த மாதிரி பண்ணுறாங்க. எல்லா பேரும் நிறையா பேர் அதெல்லாம் நிறையா மாடுகளும் நம்பிக்கை அனுப்புகிறாங்க. அந்த வகையில் பரவாயில்ல தான். சரி ரைட்டு. நானும் எம்பிட்ட அதுக்கு மாடெலாம் வாங்கி கொடுத்துருக்கேன். டக்குன்னு பணத்தை அக்கௌண்ட்டில் அனுப்பியிருக்காங்க. அவங்களுக்குமே நான் அனுப்பியிருக்கேன். மாடை கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துருக்கேன். யாருக்குமே இது வரைக்கும் டிலே ஆனது கிடையாது. மாடு போய் சேர்கிற வரைக்கும் நான் கால் பண்ணி பேசிக்கிட்டே இருப்பேன் அவங்களுக்கு. சரி சில பேர் அப்படி இருப்பாங்க, நம்பிக்கை இல்லாத. அவங்க இருந்தால் 2 போகிறாங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் நல்லபடியாக வாங்கி கொடுத்துக்கிட்டே வர்றோம். சரி ஓகே. அடுத்து பாருங்கள், நம்ம மாடு கண்டுகளை ஃபுல்லாகவே எடுத்து புறம் போட்டிருக்கேன் பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வேணும்ன்றாலும் சந்தைக்கு வந்தாலும் சரி வாங்கி கொடுப்போம். நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள், நல்லபடியாக வாங்கி கொடுப்போம். இல்லை என்னால் வர முடியலை, நீங்களே அனுப்புங்கனாலும் நம்ம அனுப்பிவிடுவோம். இதெல்லாம் நல்லா மூஞ்சி சூப்பராக இருக்கு பாருங்க. மாடு நல்லா பெருவெட்டு, நல்லா உயரம் தரமாக இருந்துச்சு மாடு. இந்த வீடியோ பார்க்கும்போது கூட சிறுசாக இருக்குது, நேரடியாக பார்க்கும்போது நல்ல பெருவெட்டு மாடு. மாடு அப்புறமே இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு பரவாயில்ல. மாடுக நல்ல மாடுக தான் வந்துருந்துச்சு. விலைவாசியே தான் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. குறைஞ்சாதே அது கொஞ்சம் இதாக இருக்கும். இந்த கண்டாதான் சொன்னேன் எடுங்கண்டு. நல்ல உயரம் தரம் சூப்பரான கண்டு. 45 ரூபா விலை சொல்லிக்கிருந்தாப்புல. எவ்வளோக்கு முடிஞ்சு என்னன்ற விவரம் தெரியலை. 2 பல்லு தான் அது. நல்ல தலை செட்டு மாடு உண்டாகும், முரட்டு மாடாக வரும். இந்த மாடெலாம் எடுக்கணும்னு ஆசை தான். இதெல்லாம் பாருங்கள், நல்லா அப்படின்னு சிலுப்புறாங்க. பக்கத்தில் போகும்போது ஒரு சிலுப்பிக்கிறாங்க. நல்லா இருந்தது. அதெல்லாம் லேசாக அப்படி இப்படின்னு குத்துதுனாலே வாங்கிட்டு மாடு வாங்குறவங்கெல்லாம் அவங்ககிட்ட வாங்க முடியலை. கண்டு விலை குந்தாங்குறை சொல்கிறாங்க. அவங்க மிஞ்சி போயிருந்தால் அவ்வளோதான். ஒரு 10 ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க சார். சும்மா ஒரு பேச்சு சொல்கிறேன். 10 ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னா அசால்ட்டாக 17 ரூபா 18 ரூபான்றாங்க அந்த மாட்டை. அப்புறம் எப்படி நம்ம வாங்க முடியும் அவங்ககிட்ட விலையை கேட்டு? இந்த மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. மாடு கண்டு எது தேவைப்பட்டாலும் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி விற்கிற மாடு இருந்தாலும் நம்ம நம்பரை தரேன். அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. விலையை முறையான விலை சொல்லி நல்லபடியாக அவுத்து விடுங்க. கறிக்கு விற்கணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள். இல்லை வளர்ப்புக்கு தான் விற்கணும் அப்படின்றாலும் கரெக்டான விலையை சொல்லி நல்ல மாடாக இருந்தால் போட்டு விடுங்க. அது கரெக்டாக நல்லபடியாக நல்ல மாடுனா நல்ல விலை கொடுத்து வாங்குவாங்க மக்கள். எல்லாருமே நம்ம குரூப்பில் எல்லாருமே இருக்காங்க, அவங்க பார்த்து வாங்குவாங்க. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் நல்லபடியாக போட்டு விடுங்க, பார்த்துக்குருவோம். அடுத்தடுத்து நம்ம வீடியோ ஃபுல்லாக வந்துக்கிட்டே இருக்கு பாருங்கள். அப்புறம் பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு காலையில் 8 மணிக்கு வீடியோ வந்துடும். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு ஒரு வீடியோ ஒன்று வரும். அதையுமே பார்த்துக்கோங்க. எல்லாம் பாருங்கள், நல்லா பிளாக்காக இருக்குது. வெள்ளையே தெரியல பாருங்கள் மாட்டில். சரியான கருப்பு மாடு.
அப்புறம் இந்த இதெல்லாம் பாருங்கள், நல்லா கொம்படி சூப்பராக இருக்குது மாட்டில். கொஞ்சம் மாடு வந்து எப்படியும் பல்லு சேர்ந்து எப்படி ஒரு 3-4 வருஷத்துக்கு மேலே ஆகும். நல்ல மாடு தான். வெள்ளை மாடு ஓரளவுக்கு இப்போ 2-3 மாடு நம்மளும் இந்த வாரத்தில் 2-3 மாடு பார்த்துருக்கோம் நல்ல மாடாக. என்ன முடிஞ்ச வரைக்கும் எல்லா பேரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். யாருமே வந்து ஏன்னு கேட்டிங்கன்னா பூரா வியாபாரி பூராமே சண்டைக்கு வர்றாங்க. நிறையா நானுமே ஒவ்வொரு வீடியோ எடுத்து போடும் போதெல்லாம் அதுவும் நீட்டு நீங்கள் வீடியோ எடுக்காதீங்கன்னு நிறையா பேர் சொல்கிறாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்மளுக்கே ஒரு சில நேரம் வெறுத்து போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா வீடியோ எடுக்கும் போதெல்லாம் வயிறாக அப்படின்ற மாதிரி எம்பிட்டு நாளைக்கு நம்மளும் சண்டை ஓடிக்கிட்டே கிடக்காம சரின்னு எல்லாத்தோடும் சண்டை வர்றது. ஏன்னா அம்பிட்டு காலி எனக்கே வருது. என் மாடு வந்துருச்சு ஓ மாடு வந்துருச்சுன்ட்டு. அப்புறம் மாற்றி அங்கேருந்து அங்கே அதை வித்தாளுக்கு அடித்து அங்கே அடித்து இங்கே அடித்து பல பிரச்சனைகள் வருது. அதனால் வீடியோ எடுக்கும் போதெல்லாம் சண்டையாகத்தான் இருக்குது. சரி பார்த்து முடிஞ்ச வரைக்கும் நல்லபடியாக வீங்க. ஏன்னா கீரை நல்லா பருவட்டு நல்லா உயர்ந்தாலும் செவலை மாதிரிலாம் அலாம் இருந்துச்சு. இந்த மாடு தான் சொன்னேன், நல்ல மாடு தான் அது. நம்ம போய் விலை கேட்டோம்னா கூடுதலாக சொல்லுவாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்து காலைல வெள்ளம் வந்து வாங்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.